வணக்கம். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸை பற்றி தான் அதை பேச போகிறோம். ஓகேவா? இதில் ஃபஸ்ட்லேயே உங்களுக்கு சொல்கிறாங்க தட் இஸ் கால்ட் எஸ் ஏ ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஆஞ்சியோஸ்பெர்ம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஏ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இதில் ஒரு டெர்மினாலஜி மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மார்ஃபாலஜியை நீங்கள் ரெண்டாக பிரிச்சிங்க அப்படின்னு சொன்னால் மார்ஃபோ அப்படின்றது என்னென்னா இட் இஸ் ஏ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. லாஜி அப்படின்னு நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஸ்டடீட் அபவுட். எதை பற்றியாவது நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா இட் இஸ் கால்ட் லாஜி அப்படின்னு பேர். லாஜி அப்படின்னா அதுதான் அதனுடைய டெர்மினாலஜி. ஓகே, மார்ஃபோன்றது எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத அப்போ அந்த ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அது ஆஞ்சியோஸ்பெர்மை பற்றி நம்ம படிக்கிறோம். அதுக்கு பேர் மார்ஃபாலஜி அப்படின்னு பேர். அப்போ எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கிறது மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே அனாட்டமி அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கால்ட் அஸ் ஏ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பற்றி படிக்கக்கூடிய ஒரு இதுக்கு தான் என்ன பேர், அனாட்டமி அப்படின்னு பேர். ஓகே, இப்போ ஒரு பிளான்ட்டு நம்ம எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க, அதில் என்னென்ன இருக்கலாம், இது ப்ரெசன்ஸ் ஆஃப் ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம்ஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் இருக்கும். ஓகே, ரூட்ஸ் இருக்கும், ஸ்டெம்ஸ் இருக்கும், லீவ்ஸ் இருக்கும், ஃப்ளவர்ஸ் இருக்கும் அண்ட் ஃப்ரூட்ஸ் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கிளாஸிஃபிகேஷன்ஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் சாப்டர்லாம் கிளாஸிஃபிகேஷன் படிச்சிருக்கோம். அந்த கிளாஸிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி அப்படின்னா அவருடைய மார்ஃபாலஜிக்கல் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரை வச்சு தான் அவருடைய கேரக்டரை வச்சு தான் நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க, கிளாஸிஃபை பண்ணியிருப்பாங்க இந்த பிளான்ட்டை. ஓகே, லோயர் பிளான்ட்லேருந்து ஹையர் பிளான்ட் வரைக்குமே அப்படி தான் இருந்திருக்கும். அதுக்கு நம்ம சில டெக்னிக்கல் டேர்ம்ஸ் கொடுத்துருக்கலாம், ஸ்டாண்டர்ட் ஒரு டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்கலாம். ஓகேவா? இதுதான் இதை பற்றி பேசுகிறோம். இந்த பேரால் அப்படி ஒன்றும் ஒரு பெருசாக இருக்காது. இதுதான் சொல்கிறாங்க, ஒன்றுக்கும் சில அடாப்டேஷன்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் டு தி என்விரான்மெண்ட் இருக்கும். எடுத்துக்கிறது அடாப்டேஷன் டு தி வேரியஸ் ஹேபிட்ஸ் இருக்கும். ஃபார் ப்ரொடக்ஷன்ஸ்க்கு இருக்கலாம், கிளைம்பிங் ஸ்டோரேஜ் இருக்கலாம். இதை பற்றி இது ஒன்றும் முக்கியமானதில்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளான்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இருக்குன்னு ஆல்ரெடி நம்ம எல்லாம் சொல்லியிருக்கோம். ரூட்ஸ் இருக்கலாம், ஸ்டெம்ஸ் இருக்கும் அண்டு லீவ்ஸ் இருக்கும். இது ஒரு முக்கியமான 3 பார்ட். இதை பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ரூட்டு, ஸ்டெம்மு அண்டு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் ஒரு பிளான்ட் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது 2 விதமாக எடுத்துக்கலாம். இந்த லீவ்ஸ்குள்ளே என்ன இருக்கலாம், இதில் ஃப்ளவர்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் கூட இருக்குன்னு சொல்கிறாங்க. இது 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று பாருங்கள், இதில் ஒரு டயக்ராம்ஸே நமக்கு சொல்லியிருப்பாங்க. இது இட் இஸ் ஏ ஒரு சாயில் லெவல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சாயிலுக்கு மேலே இருக்கிற இந்த அசெண்டிங், ஓகே, மேல் போக்காக இருக்கக்கூடிய இந்த இதுக்கு அசெண்டிங் அப்படின்னு பேர். இதுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு ஷூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். இதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த சிஸ்டத்துக்கு ரூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். அப்போ 2 இருக்குது. ஒன்று இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ரூட் சிஸ்டம், இன்னும் இட் இஸ் கால்ட் எஸ் ஏ இது ஷூட் சிஸ்டம், இது ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை தான் இதில் இந்த இடத்துல நாம் 2ஆக பிரிச்சுக்கிறோம். ஒன்று அண்டர் கிரவுண்டு கீழே இருக்கக்கூடிய பார்ட்டு, இதுக்கு என்ன பேர், இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ரூட் சிஸ்டம். இதான் நம்ம அதை பீன் போட்டு வச்சுருந்தோம். இதே அபோ சாயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ், இதுக்கு என்னது கிரவுண்ட் லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த போர்ஷன்ஸ்க்கு இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ஷூட் சிஸ்டம். இது ஏ நம்ம போட்டு வச்சுருந்தோம். இது 2. அப்போ அண்டு ஏ அண்டு பியாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம இந்த பிளான்ட்டை பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு இதில் ஒன்று சொல்கிறாங்க. இப்போ சீட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 2 பார்ட் இருக்கும். ஒன்று ரேடிக்கல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும், இன்னொன்று ஃப்ளெமியூல் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இதில் உங்களுக்கு லாஸ்ட்டாக கொடுத்துருப்பாங்க இந்த போர்ஷன்ஸில், இந்த சீட்ஸ் போர்ஷனில் கொடுத்துருக்கலாம். அது அப்புறம் பற்றி டீட்டெயில்ஸாக பேசுவோம். ஆனால் அதுக்கு ஒரே ஒரு மேட்ருக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதுதான் என்னது, இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ரேடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு டைகாட்டிலிடன் சீடு. ஓகே, 2 விதைகள் இருக்கக்கூடிய இது 2 போர்ஷன்ஸ். ஒரு விதையை உடைச்சிங்கன்னா 2 போர்ஷன்ஸாக இருக்கும். அதுக்கு என்னது, இட் இஸ் கால்ட் எஸ் ஏ டைகாட்டிலிடன் சீடு அப்படின்னு பேர். ஓகேவா? இதில் நம்ம பாருங்கள், இதை ஓப்பன் பண்ணின்னு வச்சுக்கோங்களேன், உள்ளுக்குள்ளே 2 இருக்கும். ஒன்று இட் இஸ் ஏ ரேடிக்கல். இந்த ரேடிக்கல் தான் ரூட்டாக வளரும். இந்த ஃப்ளெமியூல் இருக்குல்ல, இது ஸ்டெம்மாக வளரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பாயிண்ட் இருக்குது. ஃப்ளெமியூலு, இது ரேடிக்கல். இதை பற்றி பின்னாடி பேசுவோம். இது ஜஸ்ட் லைக் தட் நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கார்டிலேடன்ன்றது டைகாட்டிலிடன், மோனோகாட்டிலிடன். டைகாட்டிலிடன்ன்றது 2 இருக்கும், மோனோகாட்டிலிடன் சிங்கிளாக இருக்கும். அதை பற்றி அப்புறம் பேசுவோம். இப்போ முதல்ல நமக்கு இந்த ரேடிக்கலை பற்றி மட்டும்தான் பேசியிருக்கோம் இங்கே நாம். ஓகே,
இப்போ பாருங்கள், இதில் வந்து என்ன சொல்கிறாங்க, ஒரு டைரக்ட் எலாங்கேஷன் ஆஃப் த ரேடிக்கல், அந்த ரேடிக்கல் பார்ட்ஸ் வந்து தான் என்னவா மாறுது, ப்ரைமரி ரூட்டாக மாறுது. இதுதான் அது வளருது, கீழே வந்து ரூட்டாக வளருது. இப்போ இது வந்து சாயில் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது வந்து இதில் வந்து கீழே இப்படி வளர்கிறது வந்து இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ப்ரைமரி ரூட்டு. இதிலேருந்து நீங்கள் சைடில் இப்படி போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் கால்ட் எஸ் ஏ செகண்டரி ரூட்டு. ஓகே, இதுவே இந்த செகண்டரி ரூட்லேருந்து இன்னொரு ரூட் இப்படி வளருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு தான் என்ன பேர், இட் இஸ் கால்ட் எஸ் ஏ டெரிட்டரி ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மூணாக பாருங்கள், மெயினில் வர்றது வந்து இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ப்ரைமரி ரூட்டு, அதுலேருந்து சைடில் வந்து அதுக்கு என்ன பேர், செகண்டரி ரூட்டு. இந்த செகண்டரி ரூட்லேருந்து வந்து அதுக்கு என்ன பேர், டெரிட்டரி ரூட் அப்படின்னு பேர். அப்போ 3 விதமான ரூட் வந்து அந்த ரூட்டில் வந்து வரும், ப்ரைமரி, செகண்டரி அண்டு டெரிட்டரி ரூட் அப்படின்னு பேர். ஓகே, இப்போ இந்த ப்ரைமரி ரூட்டும் ப்ளஸ்ஸு இதனுடைய இதுவும் சேர்ந்தது, ப்ரைமரி ரூட்டு, செகண்டரி ரூட்டு, டெரிட்டரி ரூட்டு, இது அதனுடைய பிரான்ச்சஸ் நாங்கள் மென்ஷன் பண்ணிடுறாங்க. இதுக்கெல்லாம் சேர்ந்தது என்ன பேருன்னு கேட்குறப்ப டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். என்ன பேர், டேப் ரூட் சிஸ்டம். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, மஸ்டர்ட் பிளான்ட்டில் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபிகர் 5.2a இதில் பாருங்கள், இதுதான் இது வந்து டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேப் ரூட் சிஸ்டத்தை தான் இது மெயின் ரூட்டு, இது தட் இஸ் கால்ட் இஸ் ஏ ப்ரைமரி ரூட்டு அப்படின்னு அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஓகேவா, இதுலேருந்து சைடில் வரதான் என்னது செகண்டரி, அப்புறம் அதிலேருந்து இன்னும் முடிச்சுன்னா அதுக்கு என்ன பேர், டெரிட்டரி அப்படின்னு பேர். இதுதான் இது இட் இஸ் கால்ட் இஸ் ஏ டேப் ரூட் சிஸ்டம். இது டைகாட்லிடன்ஸ் பிளான்ட்டில் இருக்கும். டைனான்னு அர்த்தம் 2, ஓகே, 2 லீவ்ஸு 2 விதைகள் இருக்கக்கூடிய அது மாதிரியான பிளான்ட்டில் இருக்கிறது என்னது டேப் ரூட் சிஸ்டம். இந்த டேப் ரூட் சிஸ்டம் என்ன பண்ணோம், நேராக கீழே போயிட்டே இருக்கும். இதுலேயும் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இட் இஸ் கால்ட் இஸ் ஏ ப்ரைமரி ரூட்டு, இது வந்து செகண்டரி ரூட்டு. இதுக்கு அடிஷ்னலாக இங்கேருந்து வந்து அதுக்கு என்ன பேர், இட் இஸ் கால்ட் இஸ் டெரிட்டரி ரூட். ஓகே, அப்போ இட் இஸ் வந்து டேப் ரூட் சிஸ்டம். ஒரு ரூட் வந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டே இருந்ததுன்னா இதுக்கு என்ன பேர், டேப் ரூட் அப்படின்னு பேர். ஓகேவா, இது வந்து டைகாட்லிடன் பிளான்ட்டில் மட்டுமே ப்ரெசண்ட் ஆகிருக்கும். அப்புறம் செகண்ட் டைப் வந்து என்னென்னு கேட்குறப்ப இட் இஸ் கால்ட் இஸ் ஏ மோனோகாட்லிடன்ஸில் இருக்கக்கூடியது. இது வந்து என்ன சொல்கிறாங்க, ப்ரைமரி ரூட்ஸ் ஆர் ஷார்ட் லைவ்டு. ஓகே, முதல்ல வளர்றப்பவே இந்த ப்ரைமரி ரூட் என்ன பண்ணோம், அழிஞ்சு போயிடும், ஷார்ட் லைவ்டாக ஆகிட்டு இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த ஸ்டெம்மிலேருந்து என்ன பண்ணோம், ஃபைப்ரஸ் லெவலில் நிறைய ரூட் இது மாதிரி வளர ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ இது மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு தான் என்ன பேர், இட் இஸ் கால்ட் இஸ் ஏ ஃபைப்ரஸ் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். இது வந்து மோனோகாட்லிடன் பிளான்ட்டில் இருக்கும். ஓகே, இது என்ன சொல்கிறாங்க, இது மாதிரி ரூட் எல்லாமே ஆரிஜினேட் ஃப்ரம் தி பேஸ் ஆஃப் த ஸ்டெம்மோட அடியிலேருந்து தான் என்ன பண்ணும், வளரும். இதுக்கு என்ன பேர், ஃபைப்ரட் ரூட் சிஸ்டம் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் என்ன கொடுக்குறாங்க, வீட் பிளான்ட்டு. ஓகேவா, 5.2b இது வீட் பிளான்ட்டு, இட் இஸ் ஃபைப்ரஸ். இது வந்து என்ன பண்ணாங்க, இட் இஸ் கால்ட் இஸ் ஏ மஸ்டர்டு. என்ன பேர், மஸ்டர்டு எக்ஸாம்பிள் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு என்ன பேர் கொடுக்குறாங்க, வீட் பிளான்ட். ஓகேவா, இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து வீட் பிளான்ட் கொடுக்குறாங்க. அப்போ 2 மேட்டர் இதில் வந்து இருக்குது. இதில் அந்த தேர்டு டைப் வந்து ஒன்று வந்து அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் சில கிராஸ், சில புற்கள், அப்புறம் மான்ஸ்டீரியா பிளான்ட்டு, அப்புறம் பேனியன் ட்ரீ. ஓகே, இது மாதிரி 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இதில் கிராஸ் நம்ம பார்த்துருப்போம், பேனியன் ட்ரீ பார்த்துருப்போம். அது என்ன, அது வந்து இட் இஸ் ஏ மான்ஸ்டீரியா ட்ரீ அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுதான் அது பேர், இட் இஸ் கால்ட் இஸ் ஏ மான்ஸ்டீரியா ட்ரீ அப்படின்னு பேர். இதுலேயும் என்ன பண்ணியிருக்கோம், அந்த ரூட்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும். ஓகே, இதை பார்த்துக்கோங்க, இட் இஸ் கால்ட் இஸ் ஏ மான்ஸ்டீரியா ரூட் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து 3 எக்ஸாம்பிள், கிராஸ், மான்ஸ்டீரியா அண்ட் பேனியன் ட்ரீ. இது எங்கே வரும், இந்த ரூட்டு வந்து அதனுடைய பார்ட் ஆஃப் த பிளான்ட் அதர் தென் த ரேடிக்கல் இல்லாத இடத்துல ரேடிக்கல் இல்லாத மற்ற இடத்துல என்ன பண்ணும், ரூட் வந்து வளரும். இட் இஸ் கால்ட் இஸ் ஏ அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு பேர். 5.cயில் இது கொடுக்குறாங்க, இங்கே பாருங்கள். அந்த ரேடிக்கல் இல்லாத மற்றபடி இந்த இதோட ஸ்டெம்மில் இருந்தோ இல்லை வேறு எங்கே இருந்தோ வரலாம். இட் இஸ் கால்ட் இஸ் ஏ அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸு. எக்ஸாம்பிள்ஸ் நம்ம நல்லா இருக்கிறது வந்து பேனியன் ட்ரீ. ஓகேவா, பேனியன் ட்ரீயில் எப்படி இருக்கும், அதனுடைய ஸ்டெம் போர்ஷன்ஸ்லேருந்து ரூட் வளர ஆரம்பிக்கும். தட் இஸ் கால்ட் இஸ் ஏ அட்வென்ச்சர்ஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரி,
இதில் பாருங்கள் ஒரு கொஸ்டின்ஸ் இதுலேருந்து மேபி வரலாம். மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ரூட் சிஸ்டம் என்னென்ன இருக்கும்? ஒன்று, நம்பர் 1, அப்சர்ப்ஷன் ஆஃப் தி வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ஓகே. நம்பர் 2, ப்ரொவைடிங் ஏ ப்ராப்பர் ஆங்கரேஜ் டு தி பிளான்ட் பார்ட். நல்ல வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குறது, உள்ளுக்குள்ளே மண்ணுக்குள்ளே புதைஞ்சி ஆங்கரேஜ் மாதிரி இருக்கிறது. 3வது பாயிண்ட்டு, ஸ்டோரிங் ஆஃப் ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். ஓகே. இப்போ எதாவது இந்த கிழங்குலாம் இருக்குல்ல, அதுதான் சொல்கிறாங்க. கிழங்கு மாதிரியான அதுவும் ரூட்டு தான். அதில் வந்து ஃபுட் மெட்டீரியல் போய் ஸ்டோர் ஆகிருக்கும். அது ஸ்டோரிங் ஆஃப் அ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல். 3வது பாயிண்ட்டு. 4வது பாயிண்ட்டு, சிந்தசிஸ் ஆஃப் த பிளான்ட் க்ரோத் ரெகுலேட்டர். இது ஹையர் ஸ்டடீஸ்லாம் படிக்கலாம். என்னென்னா பிளான்ட்டோட க்ரோத் வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக சில ஹார்மோன்ஸோ இல்லை என்சைம்ஸோ இருக்கும். அது மாதிரியான மேட்டரை வந்து இதில் வந்து செக்ரீட் ஆகுது. அப்போ 4 ஐட்டம்ஸ் வந்து இது வந்து கொடுக்குறாங்க. அவள் பாருங்கள், இட் ஈஸியாக வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கலாம். இது மாதிரி 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்களே, சூஸ் தி பெஸ்ட் ஆன்சரில் ஃபாலோயிங் ஒன் இட் நாட் ஃபங்க்ஷன் ஆஃப் தி ரூட் அப்படின்னு கூட கொடுத்து யாரும் கொடுக்கலாம். அப்போ இட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் ஒன். இது மாதிரி இடத்துல கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. அதுதான் கொஸ்டின் செட்டிங். நெக்ஸ்ட்டு, இது வந்து ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட். ஒரு ரூட்டை நம்ம எடுத்துக்கிறோம், அதில் ரீஜியன்ஸ் ஆஃப் த ரூட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், நமக்கு நம்பர் 1 ரூட் கேப் கொடுக்குறாங்க. நம்பர் 2 வந்து ரீஜியன்ஸ் ஆஃப் தி மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி, மெரிஸ்டமேட்டிக் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து 3வது வந்து ரீஜன் ஆஃப் தி எலாங்கேஷன் சொல்லிவிட்டு இது 3வது ஜோனு. அப்போ ரீஜியன் ஆஃப் தி மெச்சூரேஷன் சொல்லிவிட்டு 4 ஜோன். ஓகே, 4வது பிரிச்சுக்கலாம். இப்போ இந்த ரூட் கேப் அப்படின்னு சொல்லி ஒரு டைட்டில் கொடுத்துட்டு அதுக்கு கீழே என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் எ ரூட் கவர்டு பை அஃபெக்ஷனா எண்டு அப்படின்னு பேர். என்ன பேர்? அஃபெக்ஷனா எண்டு. திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறான். திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யூ சி தட் பார்ட் திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது இதுதான் திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர். இப்படி தான் இருக்கும் திம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? பார்த்துக்கோங்க. திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் ஒரு கேப் மூடின மாதிரி இருக்கும். ஓகே, இட் இஸ் கால்ட் இஸ் ஏ திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு என்ன பேர்? ரூட் கேப் அப்படின்னு பேர். இதுக்குடைய வேலை என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு டெண்டர் அஃபெக்ட்ஸ் ஆஃப் த ரூட். இந்த ரூட்டோட ரொம்ப சாஃப்டான வளரக்கூடிய ஒரு இடத்த வந்து ப்ரொடக்ட் பண்ணுறது சாயில். அப்புறம் சாயிலுக்குள்ளே நுழையிறதுக்கான ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கறது தான் இந்த ரூட் கேப்போட வேலை. ஓகே. இந்த ரூட் கேப்புக்கு மேலே இந்த ஏரியா இருக்குல்ல, திஸ் இஸ் கால்ட் அஸ் ஏ ஃபியூ மில்லிமீட்டர் அபோவ் த ரூட் கேப். இந்த ஏரியாவுக்கு என்ன பேர்? ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி. மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ் அப்படின்னு சொன்னாவே நார்மலாகவே பயாலஜியில் இந்த இடத்துல வந்து செல்ஸ் வந்து க்ரோத் வந்து வேகமாக வளரும். ஓகே, இட் இஸ் எ மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய செல்லோட கேரக்டர் சொல்கிறாங்க பாருங்கள். இட் இஸ் எ வெரி ஸ்மால், தின் வால்டு அண்டு வித் டென்ஸ் புரோட்டோபிளாசம். இது கூட கொஸ்டின்ஸ் கேட்கலாம். 3 கேரக்டர் கொடுக்குறாங்க. வெரி ஸ்மாலாக இருக்கும், தின் வால்டாக இருக்கும், டென்ஸ் புரோட்டோபிளாசம் இருக்கும். 3 மேட்டர். அப்போ இன்னொரு ஆப்ஷன் சேர்த்து கூட அந்த ஃபாலோயிங் இஸ் எ நாட் ஏ கேரக்டர் ஆஃப் த ரீஜன் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் ஆஃப் த ரூட் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, வெரி ஸ்மால், தின் வால்டு வித் டென்ஸ் புரோட்டோபிளாசம். ஓகே, ஏ பாயிண்ட்டு, பி பாயிண்ட்டு, அப்புறம் சி பாயிண்ட்டு. வேறு ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு என்ன பண்ணலாம்? தி ஃபாலோயிங் ஒன் இஸ் நாட் ஏ கேரக்டரிஸ்டிக் ஆஃப் த மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி அப்படின்னு கேட்கலாம். இது என்ன நடக்கும்? இதோடைய கேரக்டர்னா, இதில் இருக்கக்கூடிய செல்ஸு வந்து என்ன பண்ணும்? வேகமாக டிவைட் ஆகும். ஏன்னா வேகமாக வளரக்கூடிய ஏரியா. தி செல்ஸ் ப்ராக்சிமல்னு அர்த்தம்னா நியர் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ப்ராக்சிமல் டு திஸ் ரீஜன், இது செல்லுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஏஜியன் என்ன பண்ணும்? வேகமாக, ரேபிட்னா வேகம், எலாங்கேஷன் அண்டு என்லார்ஜ்மெண்ட். எலாங்கேஷனான அர்த்தம் நீட்சி அண்டு விரிவாக்கம் அப்படின்னு சொல்லுவோம். நீட்சின்னு அர்த்தம் ஸ்ட்ரெயிட் இப்படி வளரும், கீழே வந்து வளரும். என்லார்ஜ்மெண்ட்டுன்னு என்ன பண்ணும்? இந்த பக்கம் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகும். ஓகே, ஒன்று வந்து எலாங்கேஷன்ன்றது இது, என்லார்ஜ்மெண்ட்ன்றது இந்த பக்கம் இதுவாகும். அப்போ இந்த ஏரியா தான் இட் இஸ் எ ரீஜன் தான் என்னதுக்கு? ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி க்ரோத் ஆஃப் த ரூட் இன் லென்த்தாக வளர்கிறதுக்கு எந்த ரீஜன் காரணம்? ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். ஓகே,
அப்போ கொஸ்டின்ஸ் இப்படி கீழே கேட்கலாம். எப்படி? டேஷ் ரீஜியன் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி க்ரோத் ஆஃப் த ரூட் இன் லென்த் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ எந்த ரீஜன் சொல்லுவீங்க? ரூட் கேப்பு, ரீஜன் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக், ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன், ரீஜன் ஆஃப் மெச்சுரேஷன். இது ஆப்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன பண்ணணும்? ஆப்ஷன் இஸ் ரீஜன் ஆஃப் த எலாங்கேஷன். அது ஆன்சரா? அதுதான் ஆன்சர் இல்லையா? திஸ் ரீஜன் இஸ் கால்டு தி ரீஜன் ஆஃப் தி எலாங்கேஷன். ஓகே. அப்புறம் தி செல்ஸ் ஆஃப் த எலாங்கேஷன் ஜோன் என்ன பண்ணும்? கிராஜுவலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறது என்ன பண்ணும்? டிஃப்ரென்ஷியேட் ஆகி மாறி மெச்சூராக மாறும். ஓகே. இது ஹின்ஸ் திஸ் ஜோன் என்ன பண்ணும்? ப்ராக்சிமல் டு ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். இந்த எலாங்கேஷனுக்கு மேலே இருக்கக்கூடிய இந்த இதுவாக என்ன பண்ணும்? மாற ஆரம்பிச்சுக்கும். ஓகே. இந்த ரீஜன்ஸ்க்கு என்ன பேர்? ரீஜன் ஆஃப் த மெச்சுரேஷன் அப்படின்னு பேர். ஓகே. இதில் இருக்கக்கூடிய எபிடெர்மல் செல்ஸிலிருந்து என்ன பண்ணுது? ஒரு ஃபைன் சின்னதாக மெலிசா த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகுது. அதுக்கு தான் என்ன பேர்? ரூட் ஹேர். இதில் என்னது? ரூட் ஹேர் அப்படின்னு பேர். ஓகே. அப்போ இந்த ரூட் ஹேர்க்கோட வேலை என்ன அப்படின்னு கேட்டால், அப்சர்வ் வாட்டர் அண்டு மினரல்ஸ் ஃப்ரம் த சாயில். ரூட் ஹேரோட வேலை வாட்டரையும் மினரல்ஸையும் சாயிலேருந்து அப்சர்வ் பண்ணும். அதுதான் இதனுடைய வேலை. ஓகே, புரிஞ்சுதா? ரீஜன்ஸ் ஆஃப் த ரூட். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டெம்மில் இருக்குது. ஓகே, இது இஸ் கால்ட் இஸ் ஸ்டெம்முன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்டெம்மில் இது என்ன இருக்கும்? ரூட்டுக்கு சாயிலுக்கு மேலே இருக்கக்கூடிய அசெண்டிங் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ் இல்லையா? இதுதான் சாயில். ஓகே, அசெண்டிங் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ். ஒரு ஆக்சிஸை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வர்றது டிசெண்டிங் பார்ட்டு, மேலே போகிறது அசெண்டிங் பார்ட். டிசெண்டிங் பார்ட்டுனா ரூட்டு, அசெண்டிங் பார்ட்டுனா இட் இஸ் கால்ட் எஸ் ஸ்டெம், மேலே வளர்ந்து போகிறது. அதான் அசெண்டிங் பார்ட் ஆஃப் த ஆக்சிஸ். இதுதான் ஆக்சிஸ் நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, இது என்னென்ன இருக்கும்? இதில் பிரான்ச்சஸ் இருக்கலாம், அதில் என்ன பண்ணியிருக்கோம்? லீவ்ஸ் இருக்கும். ஓகே, அப்புறம் லீவ்ஸ்க்கு இடையில் என்ன பண்ணியிருக்கலாம்? ஃப்ளவர்ஸ் இருக்கும், அப்புறம் ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கலாம். ஓகே, இப்படி டிஃப்ரெண்ட்ஸ் டைப்ஸில் இருக்கலாம். இப்போ இது ஆல்ரெடி நம்ம பேசியிருக்கோம். ரூட் இட் இஸ் ஏ டெவலப்டு ஃப்ரம் ரேடிக்கல் ஆஃப் த சீடு அப்படின்னு சொல்லிட்டோம். இது எதுலேருந்து டெவலப் ஆகிருக்கு? ஸ்டெம்மு, ஃப்ளெமியூல் ஆஃப் தி எம்பரி ஆஃப் தி செல், ஃப்ளெமியூல். ஓகே, ரூட் ரேடிக்கல், இது ஃப்ளெமியூல். ஓகே, நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கணும். ரேடிக்கல்ன்றது ரூட்டு, ஆர் அப்படின்னு வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. ஃப்ளெமியூல்ன்றது ஸ்டெம். இந்த ஆர்ஆர் மேட்ரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ரேடிக்கல், ரூட், ஆர். ஃப்ளெமியூல் ஸ்டெம் அப்படின்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ இந்த ஸ்டெம்மில் நம்ம என்ன பண்ணுறோம்? நோட்ஸ் அண்டு இன்டர் நோட்ஸ் அப்படின்னு சொல்லி ரெண்டு சொல்கிறாங்க. நோட்ஸுன்றது என்னென்னா, இப்போ இது இங்கேருந்து ஒரு லீவ்ஸ் அட்டாச் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்போ லீவ்ஸ் அட்டாச் ஆகியிருக்கிற இந்த இடத்துக்கு தான் என்ன பேர்? நோட்ஸ் அப்படின்னு பேர். ஓகே, இன்னொரு லீவ்ஸு இந்த இடத்துல இப்படி அட்டாச் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ இந்த நோட்ஸ்க்கும் இதுக்கும் என்ன பேர்? நோட்ஸ் அப்படின்னு பேர் இல்லையா? இந்த நோட்ஸ்க்கும் இன் பிட்வீன் கேப் இருக்குது பார்த்தீங்களா? இதுக்கு தான் என்ன பேர்? இன்டர் நோடு அப்படின்னு பேர். என்ன பேர்? இன்டர் நோடு அப்படின்னு பேர். ஓகே, அப்போ the region of the stem where leaves are born are called nodes, while internodes are the portions between the two nodes. ரெண்டு நோட்ஸ்க்கு இடையில் இருக்கக்கூடிய போர்ஷனுக்கு தான் என்ன பேர்? இட் இஸ் கால்ட் எஸ் ஏ இன்டர்னோட் அப்படின்னு பேர். இந்த ஸ்டெம்மு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் இஸ் பியர் ஏ பர்ட்ஸ் என்னடா? முட்டு இல்லையா? ஒரு இடத்துல இப்படி செடி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இந்த டாப்பில் இருந்ததுன்னா, பட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர்? இட் இஸ் கால்ட் எஸ் ஏ டெர்மினல் பட்ஸ். இதே இந்த இடத்துல இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன பேர்? ஆக்சிலரி பட்ஸ். அதுதான் டெர்மினல் ஆக்சிலரி.
டெர்மினல்ன்றது டாப்பில் இருக்கிறது, ஆக்சிலரி இருக்கிறதுன்றது வந்து இந்த லீவ்ஸ்க்கு இடையில மேலே இருக்கும். ஓகேவா? இப்போ மோஸ்ட்லி இது மாதிரியான இது என்ன பண்ணணும்னு கேட்குறப்ப ஸ்டெம் வந்து யூஸ்வலாக என்ன நடக்கும், என்ன கலரில் இருக்கும் உங்களுக்கு காமனாகவே என்ன பண்ணும், யங்காக இருக்கிறப்ப க்ரீன் கலரில் இருக்குமா? அப்புறமா என்ன பண்ணும், கொஞ்சம் மெச்சூர் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், ப்ரௌன் கலராக மாறிடும். இது மாதிரி ரொம்ப உட்டியாக மாறிடும். ஓகே, அதான் அவங்க சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் அஸ் ஏ ஸ்டெம். ஜென்ரலி என்ன பண்ணும், எங்காக இருக்கிறப்ப ஒரு மாதிரி க்ரீன் கலரில் இருக்கும். இதுவே நீங்கள் வந்து நல்ல மெச்சூர் ஆன பிறகு உட்டி அண்டு டார்க் ப்ரௌன் கலரில் மாறிடும். இப்போ இந்த மெயின் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னா, ஸ்ப்ரெட்டிங் அவுட் ஆஃப் பிரான்ச்சஸ் என்ன பண்ணும், ஸ்ப்ரெட் அவுட் பண்ணிகிட்ருக்கும், நல்லா இது பண்ணும். அதில் வந்து லீவ்ஸ் இருக்கலாம், ஃப்ளவர்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ்லாம் இருக்கலாம். அப்புறம் இதனுடைய முக்கியமான ஒர்க் என்னென்னா, இட் கண்டக்ட் வாட்டர், மினரல்ஸ் அண்டு ஃபோட்டோசிந்தட்டிக்ஸ். ஓகேவா? என்ன பண்ணுறோம், வேரால் உறிஞ்சப்பட்ட அந்த வாட்டரும் மினரல்ஸும் ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு தேவையான மெட்டீரியலும் என்ன பண்ணும், மேலே லீவ்ஸ்க்கு வந்து கடத்துறது, கண்டக்ட் பண்ணுறது தான் அதனுடைய வேலை. ஓகே, அப்புறம் இதை தவிர வேறு என்ன வேலை இருக்கும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட்டு. இப்போ ரூட்டில் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணி தான் அதுக்கு என்ன பேர், கிழங்குன்னு பேர் இல்லையா? இதே ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட்டு வந்து ஸ்டெம்மில் இருந்தால் அதுக்கு என்ன பேர், அது நம்ம ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து அது சுகர் கேன். ஓகே, அப்புறம் சப்போர்ட்டு, இந்த டோட்டல் சிஸ்டத்துக்கு அதான் என்ன பண்ணும், சப்போர்ட்டு. ஒருவேளை ஸ்டெம் உடஞ்சி விழுந்துச்சுன்னா மரம் விழுந்துச்சுன்னு அர்த்தம். அண்டு ப்ரொடக்ஷன் கொடுக்கும், எதுக்கு, மேலே இருக்கிற லீவ்ஸ்க்கும் இது வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்குது. அண்டு வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷனாக என்ன அர்த்தம், சில இடத்துல ஸ்டெம்மிலேருந்து என்ன பண்ணும், பிளான்ட் வந்து டெவலப் ஆகி வரும். ஓகேவா? அப்போ ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட் ஒன்று, அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறோம், கண்டக்ட் ஆஃப் த வாட்டர் அண்ட் மினரல்ஸ் அண்ட் ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன்று, ஸ்டோரேஜ் ஆஃப் த ஃபுட்டு வந்து 2, சப்போர்ட் பண்ணும் 3, ப்ரொடக்ஷன் கொடுக்கும், அப்புறம் வெஜிடேட்டிவ் ப்ரொபகேஷன்ஸ் அதுலேருந்து வளரக்கூடிய கெப்பாசிட்டியும் அது வந்து கொடுக்கும். ஓகே, இது மாதிரியான ஒரு 5 மேட்டரை வந்து என்ன பண்ணும், இந்த ஸ்டெம்பு வந்து பண்ணும். ஓகே, இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம், இந்த பார்ட்டில் அப்படின்னா லீஃபோட ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஓகேவா? லீஃப்ன்றது என்ன அப்படின்னா, ஸ்டெம்மோட லேட்ரல் சைடில் ஃப்ளாட்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர், அதுதான் அது லீஃப் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க. இது எங்கேருந்து டெவலப் ஆகுது, நோட்லேருந்து டெவலப் ஆகுது. இது வந்து இதில் என்ன இருக்கும் அப்படின்னா, அதனோட ஆக்சிலில் வந்து பட்ஸ் இருக்கும். ஆக்சில்ன்றது என்னது, அந்த லீஃப் வந்து நோடுக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன் தான் என்னது, ஆக்சில் அப்படின்னு பேர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதில் சொல்கிறோம், இந்த இடத்துல இருக்குல்ல, இது இந்த மாதிரி ஆக்சில் அப்படின்னு பேர். அந்த இடத்துல அந்த வந்து மொட்டு இருந்ததுன்னா தான் அதுக்கு கீழே வந்து ஆக்சிலரி பட் அப்படின்னு பேர். இதுதான் என்ன பண்ணுறது, சம்டைம்ஸ் வந்துட்டு லேட்டராக வந்து பிரான்ச்சாகவும் தனி கிளையாகவும் வந்து என்ன பண்ணுவோம், டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த லீவ்ஸ் வந்து எந்த இடத்துலேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்றப்ப இதில் வந்து ஏபிக்கல் மெரிஸ்டெம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஒரு பிளான்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிளான்ட்டோட இந்த டாப் பொசிஷன் தான் என்னது, அஃபெக்ட்ஸ், அது ஏபிக்கல் அப்படின்னு பேர். மெரிஸ்டமேட்டிக் இல்லை மெரிஸ்டெம்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த இடத்துல வந்து வேகமாக செல்ஸ் வந்து வளரக்கூடிய ஏரியான்னு பேர். அப்போ டாப் பொசிஷனில் ஏபிக்கல் மெரிஸ்டெம்ஸ் இருக்குது. இதில் வந்து தான் என்ன பண்ணுது, ஒரு லீவ்ஸாக வந்து டெவலப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அண்டு அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்றது என்னென்னா, ஒரு பிளான்ட்டில் வந்து யூஸ்வலாக கீழே வந்து என்ன இருக்கும்னா மெச்சூர்டு லீவ்ஸ் இருக்கும் இப்படி. ஓகே, அப்புறம் மேலே போக என்ன பண்ணியிருக்கோம், யங் லீவ்ஸ் இருக்கும். அப்போ கீழே வந்து எப்பயுமே என்ன பண்ணியிருக்கோம், மெச்சூர்டு லீவ்ஸ் இருக்கும், மேலே போக யங் லீவ்ஸ் இருக்கும். அப்போ அது மாதிரி ஆர்டரில் இருந்ததுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஏ அக்ரோபெட்டல் ஆர்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. கீழே மெச்சூர் இருக்கணும், மேலே வந்து யங்காக இருக்கணும். ஓகே, இந்த லீவ்ஸ் அப்படின்றது என்னென்னா, இட் இஸ் ஏ வெஜிடேட்டிவ் ஆர்கன்ஸ் ஆஃப் த ஃபோட்டோசிந்தசிஸ்க்கு யூஸ் ஆகக்கூடிய ஒரு பார்ட், ஒரு ஆர்கன், அதுதான் என்னது இது, இந்த லீவ்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் 3 பார்ட்டாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஒரு லீவ்ஸ் வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம், அதனுடைய பார்ட் வந்து 3ஆக பிரிச்சுக்கலாம். 1
இட் இஸ் கால்ட் எஸ் ஏ லீஃப் பேஸ். அதானது இந்த இடத்துல இருக்கக்கூடிய லீஃப் பேஸ் அப்படின்னு சொல்கிறோம். செகண்டு பீட்டியோல். 3 லேமினா. இந்த லேமினான்றதான் என்னன்னு சொல்லலாம், பிளேடுன்னு கூட சொல்லலாம். ஆர் இட் இஸ் கால்ட் எஸ் ஏ பிளேட், லீஃப் பிளேட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேவா? இப்போ இந்த லீஃப் வந்துட்டு ஸ்டெம்மோட அட்டாச் ஆகிருக்கக்கூடிய அந்த இதுக்கு தான் என்ன பேர், லீப் பேஸ் அப்படின்னு பேர். ஓகே, இங்கே பாருங்கள், லீப் பேஸ் எங்கே கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன பண்ணுது, அட்டாச் ஆகுது. ஓகே, இட் இஸ் கால்ட் எஸ் ஏ லீப் பேஸ் அப்படின்னு பேர். இதில் வந்து சம் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு லேட்ரலாக வந்து சம் சின்னதாக லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இடையில இருக்கும். அதுக்கு என்ன பேர், ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், ஸ்டிபியூல்ஸ் கொடுத்துருக்காங்களா, இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ஸ்டிபியூல்ஸ் அப்படின்னு பேர். இதில் மோனோகாட்டிலிடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸில் இருக்குது. இதில் வந்து லீப் பேஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, எக்ஸ்பாண்டட் இன்டு தி ஷீத் கவரிங் த ஸ்டெம். அந்த லீப் பேஸ் எப்படி இருக்குமா, ஷீத்து மாதிரி இருக்கும். இது வந்து ஸ்டெம்மை வந்து என்ன பண்ணோம், கவர் பண்ணியிருக்கோம். எப்படி இருக்கும், ஒன்று பார்ஷியலாக இருக்கலாம், இல்லை ஃபுல்லாக கவர் ஆகிருக்கும். இதில் மோனோகாட்டிலிடன்ஸ் பிளான்ட்டில் அது நம்ம வந்து ஒரு டயக்ராமில் கூட நம்ம பார்த்துடலாம். இந்த டிஸ்கால்டேசியா இது வந்து டைகாட் பிளான்ட். ஓகேவா? இது வந்து மோனோகாட் பிளான்ட். நம்ம சொன்ன அந்த லீப் பேஸ் வந்து ஷீத் மாதிரி இந்த ஸ்டெம்மை வந்து கவர் பண்ணியிருக்கு. ஓகே, இதுதான் பிளேடுன்றது அந்த லேமினா அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் கால்ட் எஸ் ஏ மோனோகாட் பிளான்ட். இது டைகாட்டில் அப்படி இருக்காது, டைரெக்டாக நோட்டில் இருந்து என்ன பண்ணியிருக்கோம், டெவலப் ஆகிருக்கும். ஓகே, இதுதான். நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்கிறாங்க, இன் சம் லெகுமினஸ் பிளான்ட்ஸ், சில லெகுமினஸ் பிளான்ட்ஸில் என்ன நடந்திருக்குமா, லெகுமினஸ் பிளான்ட்ஸுன்றது என்ன, இந்த பயிர் வகைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, பிளாக் கிராம்ஸ், ரெட் கிராம்ஸ், க்ரீன் கிராம்ஸ், அது மாதிரியான இதில் வந்து இந்த லீப் பேஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, became a swollen which called as a pulvinous அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இட் இஸ் கால்ட் as a pulvinous அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட நம்ம என்ன பண்ணலாம், ஒரு இடத்துல நம்மக்கிட்ட அந்த பிக்சர் இருக்குது, அதை வேணால் நம்ம பார்க்கலாம். இதுதான் இது இட் இஸ் கால்ட் as a pulvinous அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க. இந்த இதுதான் என்னது, பல்வினஸ். அது கொஞ்சம் ஸ்வெல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் கால்ட் as a pulvinous. ஓகே, செகண்ட் பார்ட். இது வந்து முதல்ல வந்து லீப் பேஸை பற்றி சொல்லிட்டோம். லீப் பேஸ் வந்துட்டு லீவ்ஸ் வந்து ஸ்டெம்மோட அட்டாச் ஆகிருக்கிற இடத்து அந்த இதுக்கு தான் என்ன பேர், லீப் பேஸ் அப்படின்னு பேர். இதில் வந்து என்ன பண்ணுறோம், ஸ்டிபுலஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முள் மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இதே மோனோகாட்டிலிடன்ஸில் வந்து லீப் பேஸ் வந்து ஸ்டெம்மை சுற்றியோ இல்லை பார்ஷியலாகவே இல்லை ஃபுல்லாகவோ என்ன பண்ணும், ஒரு ஷீத் வந்து கவர் ஆகிருக்கும். இது மோனோகாட்டிலிடன்ஸில். இதே லெகுமினஸ் பிளான்ட்டில் இது என்ன இருக்கும், இந்த லீப் பேஸ் வந்து ஸ்வெல்லனாக இருக்கும். அதுக்கு என்ன பேர், பல்வினஸ் அப்படின்னு பேர். ஓகே, அப்போ தட் இஸ் கால்ட் எஸ் ஏ லீப் பேஸ் அப்படின்னு பேர். அப்போ லீப் பேஸில் நீங்கள் எழுத வேண்டியது என்னென்னா, ஒன்று லீப் பேஸில் எழுத வேண்டியது என்னென்னா, ஒன்று ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இட் இஸ் ஸ்டிபுலஸ் பற்றி எழுதுகிறோம். ஓகே, செகண்ட் பாயிண்ட் வந்து மோனோகாட்டிலிடன்ஸில் அதை பற்றி பேசுகிறோம். ஓகே, இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபுல்லாக ஷீத் வந்து கவர் ஆகிருக்கும், அதை பற்றி பேசுகிறோம். தேர்டு வந்து லெகுமினஸ் பிளான்ட். ஓகே, அதில் பல்வினஸ் பற்றி பேசுகிறோம். அப்போ 3 மேட்டரை பற்றி லீப் பேஸில் பற்றி பேசுகிறோம், 3 பாயிண்ட்டு. ஓகே, ஓவர். செகண்ட் வந்து பீட்டியோல். இது வந்து செகண்ட் பார்ட்டு பீட்டியோல் சொல்கிறோம். பீட்டியோல்ன்றது என்ன, இந்த லேமினா பிளேடையும் ஸ்டெம்முக்கும் இடையில இருக்குல்ல, இந்த போர்ஷன்ஸ்க்கு தான் என்ன பேர், பீட்டியோல் அப்படின்னு பேர். ஓகே, இது என்ன பண்ணுது, பிளேடு அந்த லேமினான்னு சொல்கிறோம்ல, அதை வந்து லைட்டுக்கும் நல்ல லைட்டு வெளிச்சத்தில் சன்லைட்டில் படுற மாதிரி பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. லாங் தின் ஃப்ளெக்சிபிள் பீட்டியோல்ஸ் அலோ லீவ் பிளேட்ஸ் டு ஃப்ளட்டர்ட். ஃப்ளட்டர்டான அர்த்தம், காற்றுல நல்லா பறக்க விடும். இந்த விண்டில் சடான்னு சவுண்டு வந்து அதனால் என்ன பண்ணுது, இந்த லீஃப் வந்து கூலிங் ஆகிடும். அதேமாரி ஃப்ரெஷ் ஏரை வந்து லீஃப் சர்ஃபேஸ்க்கு கொண்டு வரும்.
ஓகே, இதுதான் இந்த பிடிஓலோட ஒரு இம்பார்ட்டண்ட் ஒர்க். ஓகே, மூணாவது வந்து லேமினா இல்லை லீப் பிளேட் அப்படின்னு சொல்கிறோம். இட் இஸ் மூணாவது பார்ட்ஸ். இதுதான் அது ஒரு க்ரீன் எக்ஸ்பாண்டட் பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, க்ரீன் பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா, இதில் என்ன இருக்கும் அப்படின்னா வெயின்ஸ் அண்டு வெயின்லெட்ஸ் அப்படின்னு இருக்கும். வெயின்ஸுன்றது என்ன, சென்டரில் இருக்கு இல்லையா, ஒரு லீவ்ஸ் வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இதில் சென்டரில் இருக்கிறது தான் என்னது வெயின்ஸ் அப்படின்னு பேர். இதில் சைடில் இப்படி டெவலப் ஆகிட்டு இல்லை இப்படி இப்படி இருக்கும்ல, இதெல்லாம் போயிடுச்சுன்னா என்ன பேர், அதுக்கு வந்து வெயின்ஸ் லைட் அப்படின்னு பேர். ஓகே, இதில் வந்து எப்பயுமே லீவ்ஸில் என்ன இருக்கும், சென்டரில் மிடில் ப்ராமினென்ட் வெயின் இருக்கும். அதான் நம்ம சொன்னது சென்டரில் இருக்கக்கூடிய அந்த வெயின். இதுக்கு என்ன பேர், மிட் ட்ரீப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பேர், மிட் ட்ரீப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இந்த வெயின்ஸ்க்கு அப்போ வேறு என்ன பேர் சொல்லலாம், மிட் ட்ரீப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, வெயின்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஹார்டான நேச்சரை, ரிஜிடிட்டின்னா என்ன அர்த்தம், ஹார்டு. ஓகே, லீப் பிளேடுக்கு வந்து கொடுக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த வெயின்ஸ் வழியால் தான் என்ன பண்ணும், வாட்டரோ மினரல்ஸோ ஃபுட் மெட்டீரியலோ என்ன பண்ணும், டிரான்ஸ்போர்ட் பண்ணப்படும். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறதுக்கான அந்த வாட்டரு கீழே இருந்து மினரல்ஸும் கொண்டு போகிறோம். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸில் ஃபுட்டை வந்து ரெடி ஆகிடுச்சின்னு வச்சுக்கோங்களேன், அதையும் வந்து எந்த ஸ்டோர் பார்ட்டுக்கோ இல்லை கீழே இருக்கக்கூடிய எதுக்கு நம்மளுடைய ரூட்டுக்கோ இல்லை ஸ்டெம்முக்கோ ஃபுட் மெட்டீரியலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் இந்த வெயின்ஸ் வழியில் தான் போயாகும். நெக்ஸ்ட்டு வந்து தி ஷேப் மார்ஜின் அஃபெக்ட் சர்ஃபேஸ் அண்ட் எக்ஸ்டெண்ட் ஆஃப் தி இன்சிஷன் லைபினா வேரிஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் லீவ்ஸ். இது என்ன சொல்கிறாங்க, லீவ்ஸோட ஷேப்பு, அதனுடைய மார்ஜின், அதனுடைய எண்டு போர்ஷன், அஃபெக்ஷன் சொல்கிறாங்க இல்லையா, அது அஃபெக்ஷன்றதான் இந்த இடத்துக்கு பேர் தான் அஃபெக்ட்ஸு, டாப் மோஸ்ட். சர்ஃபேஸ் அது எந்த அளவுக்கு இப்படி இருக்குது அது. அப்புறம் எக்ஸ்டென்ட் ஆஃப் இன்சிஷன் ஆஃப் லேமினா. இன்சிஷன் ஆஃப் லேமினா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ நம்ம இதில் வந்து யூஸ்வலாக ஒரு நியூஸ் வந்து போடுறோன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இந்த கவ் இப்படி இருக்கும்ல, இதுக்கு தான் என்ன பேர், இன்சிஷன் அப்படின்னு பேர். ஓகே, எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கு அப்படின்றது. இந்த இன்சிஷன் எந்த அளவுக்கு உள்ளே வந்திருக்கிறத வச்சு தான் லீவ்ஸை வந்து வெரைட்டி கூட டைப்ஸ் பிரிப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வீனேஷன். வீனேஷன் அப்படின்றது என்னென்னா அந்த வெயின்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் தி வெயின்ஸ், வெயின்லெட்ஸ், வெயின்ஸில் வந்து டெவலப் ஆகிறது தான் வெயின்லெட்ஸ் இல்லையா. அப்போ இந்த லேமினாவில் எப்படி வந்து அது அரேஞ்ச் ஆகிருக்கு, அதுக்கு தான் என்ன பேர், வீனேஷன் அப்படின்னு பேர். அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வெயின்ஸ் அண்டு வெயின்லெட்ஸ் இன் தி லேமினா ஆஃப் லீஃப் இஸ் டெர்ம்ட் அஸ் ஏ வீனேஷன் அப்படின்னு பேர். அப்போ when the veinlets form a network, the venation is termed as a reticulate. இதில் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து பி ஒன்று கொடுத்துருக்காங்க, ரெட்டிகுலேட் வீனேஷன். இது வந்து என்னது, ரெட்டிகுலேட் வீனேஷன். இங்கே பாருங்கள், இது வந்து என்னது, சென்டரில் இருக்கிறது வந்து வீன், இந்த சைட்லேருந்து இப்படி போகுதில்ல, அப்புறம் இங்கே நிறைய போகும் இல்லையா, இதுக்கு என்ன பேர், வெயின்ஸ்லேட் அப்படின்னு பேர். அப்போ வெயின்ஸ்லேட் வந்துட்டு ஒரு நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணுது. இங்கே பாருங்கள், எல்லா இடத்துலையும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணுது. அப்போ இது மாதிரி இதுக்கு என்ன பேர், ரெட்டிகுலேட் வீனேஷன் அப்படின்னு பேர். செகண்டு, இந்த வெயின்லெட்ஸ் இருக்குல்ல, இந்த சின்ன சின்னதாக உள்ளே இருக்குல்ல, அது வந்து இந்த சென்டராக இது இட் இஸ் கால்ட் எஸ் வெயின்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த வெயின்லெட்ஸ் அப்படின்னு சொல்கிறதும் பேரலாக இதுக்கு ஈக்குவலாக இப்படி வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த வெயின்ஸ்க்கு ஆர் மிட்ரீப் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு பேரலாகவே வெயின்லெட்ஸும் இப்படி கிராஸ் ஆகி எட்ஜ் வரைக்கும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு என்ன பேர், பேரலல் வீனேஷன் அப்படின்னு பேர். இதுதான் செகண்டு. ஓகே, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ரெட்டிகுலேட் வீனேஷன்ஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து டைகாட்டிலிடனஸும், இந்த பேரலல் வீனேஷன்ஸ்க்கு வந்து மோனோகாட்டிலேட்டர்ஸ் எக்ஸாம்பிள்ஸ். அப்போ இங்கே கூட நீங்கள் எழுதிக்கலாம், இட் இஸ் கால்ட் எஸ் ஏ டைகாட்டிலிடன். இங்கே வந்து என்னது எக்ஸாம்பிள் வந்து மோனோகாட்டிலிடன், ரெண்டு எழுதிக்கலாம். ஓகே, அப்போ எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம் நம்ம, அந்த வெயின்ஸ்லேட் வந்துட்டு ரெட்டிகுலேட் வீனேஷனில் வந்து செப்பரேட் நெட்வொர்க்கை ஃபார்ம் பண்ணியிருந்தா அதுக்கு பேர் ரெட்டிகுலேட் அப்படின்னு பேர். இந்த பேரலில் வந்து இந்த வெயின்ஸ்க்கு மிட்ரீப்க்கு பேரலாக வெயின்ஸ்லேட் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பேர், இட் இஸ் கால்ட் இஸ் ஏ பேரலல் வீனேஷன் அப்படின்னு பேர். டூ டைப் த வீனேஷன்.
இந்த ரெட்டிகுலேட்டிவ் வெனேஷன்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ் வந்து டைகாட்டிலிடன் பிளான்ட்ஸு. இந்த பேரலல் வெனேஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து மோனோகாட்டிலிடன் பிளான்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து டைப்ஸ் ஆஃப் த லீவ்ஸ் வந்துடும். இதில் பாருங்கள் 2 டைப் ஒன்று இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று வந்து காம்பவுண்ட். ஓகேவா? இந்த சிம்பிள் இதில் என்னென்னா இந்த லேமினா இஸ் என்டையர் ஆர் வென் இன்சிஸ்டட் த இன்சிஷன் டூ நாட் டச் தி மிட்ரிப் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது ஒரு லீவ்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த லீவ்ஸ் வந்துட்டு இதுதான் இன்சிஷன். இந்த உள்ள எப்படி இருக்குல்ல, இந்த ஸ்ட்ரக்சருக்கு தான் இன்சிஷன் அப்படின்னு பேர். இந்த இன்சிஷன் வந்துட்டு இந்த சென்டரில் இருக்கக்கூடிய இந்த மிட்ரிப் வந்து டச் பண்ணாது, இது வரைக்கும் இப்படி போயிடும். ஓகே, இது மாதிரி இருந்ததுன்னா இந்த லேமினாவில் இட் இஸ் கால்ட் எஸ் சிம்பிள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் என்ன பேர், இந்த ஓரம் இதுக்கு வந்து இன்சிஷன் அப்படின்னு பேர். இது என்ன பண்ணாது, டூ நாட் டச் த மிட்ரிப். இந்த மிட்ரிப் வந்து டச் பண்ணாது. ஒருவேளை இந்த இன்சிஷன் வந்துட்டு ரொம்ப டீஃபாக இருந்து உள்ளே வந்து அந்த மிட்ரிஃபை வந்து டச் பண்ணி இருந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணும், லீவ்ஸ் வந்து உடையும். இதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், இது வந்து மிட்ரிப் அப்படின்னு வச்சுக்கோங்க. இது ஒரு இன்சிஷன் நீங்கள் எடுத்துக்கோங்க. ரொம்ப உள்ளே வந்து இந்த மிட்ரிஃப் வந்து இப்படி டச் பண்ணிட்டு போயிருக்கு. அப்போ இது என்ன பண்ணுது, ஒன்று தனித்தனி லீவ்ஸ் மாதிரியே தெரியுது உங்களுக்கு, க்ரியேட் ஆகிடுது. இதுக்கு என்ன பேர், லீஃப் லெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்போ இது மாதிரி நிறைய லீஃப்லெட்ஸ் வந்துட்டு ஒரு காமன் மிட்ரிஃப் கூட அட்டாச் ஆகிருந்து அதுக்கு என்ன பேர், காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு பேர். ஓகே, அப்போ த இன்சிஷன் ஆஃப் த லேமினா வந்து மிட்ரிஃபை டச் பண்ணல, சிம்பிளாக இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர், சிம்பிள் லீவ்ஸ் அப்படின்னு பேர். அந்த இன்சிஷன் ஆஃப் த லேமினா வந்து மிட்ரிப் வந்து டச் பண்ணி பிரேக் ஆகி சின்ன சின்ன லீஃப்லெட்ஸாக மாறி இருந்ததுன்னா அதுக்கு என்ன பேர், காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு பேர். A bud is present in the axial of the petiole in both simple and compound leaves, but not in the axial of leaflets of the compound leaf. இது என்ன சொல்கிறாங்க பாருங்க, bud மொட்டு இல்லையா, the mot is present in the axial of the petiole of both simple and compound leaves. இது வந்து simple leaves. இந்த இடத்துல என்ன இருக்கலாம், பட்ஸ் இருக்கும். இந்த இடத்துல என்ன இருக்கலாம், பட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த 2 petiole-லையுமே பட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். பட் நாட் இன் ஆக்சில் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆஃப் த காம்பவுண்ட் லீஃப். ஆக்சில் ஆஃப் லீஃப்லெட்ஸ்னு அர்த்தம், இந்த லீவ்ஸ் தான் இந்த லீஃப்லெட்ஸ், இதுதானே லீஃப்லெட்ஸ்னு சொல்கிறோம். இது வந்து அட்டாச் ஆகுதுல இந்த இடத்துல. வில் கோ ஃபார் நெக்ஸ்ட் சேஞ்ச், இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அதுதான் உங்களுக்கு வந்து புரியும். ஒருவேளை இந்த இடத்துல ஆக்சில் ஆஃப் த இந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காது, பட்ஸ் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்காது காம்பவுண்டில். காம்பவுண்ட் லீவ்ஸோட இந்த இடத்துல ப்ரெசண்ட், ஆனால் இங்கே ப்ரெசண்ட் ஆகிருக்கும், இந்த இடத்துல ப்ரெசண்ட் ஆகிருக்காது அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, இந்த காம்பவுண்ட் லீவ்ஸை வந்து இன்னும் ஃபர்தராக என்ன பண்ணலாம், 2ஆக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா, பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்லலாம். இதில் என்னென்னா a number of leaflets are present on a common axis, the rachis அப்படின்னு சொல்கிறாங்க. ரேக்கிஸ்னா என்ன அர்த்தம், சென்டரில் இருக்கக்கூடிய அந்த போர்ஷன்ஸ்க்கு தான் என்ன பேர், ரேக்கிஸ் அப்படின்னு பேர். இங்கே பாருங்கள், இது ஒன்று சிம்பிள் லீவ்ஸ், இதுதான் இது என்னது, சென்ட்ரல் லீவ்ஸ். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து கருவேப்பிலெலாம் பார்த்துருப்போம்ல, அந்த கருவேப்பிலை தான் என்னது, இட் இஸ் கால்ட் சென்டரில் இருக்கிறது ரேக்கிஸ். இது தனித்தனியாக ஒன்று லீவ்ஸும் கம்ப்ளீட்டாக இருக்கும், அதனால் அது என்ன பேர், இட் இஸ் கால்ட் இஸ் ஏ பின்னேட்லி காம்பவுண்ட் லீஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் நம்பர் ஆஃப் லீஃப்லெட்ஸ் ஆர் ப்ரெசென்ட் ஆன் ஏ காமன் ஆக்சிஸ், த ரேச்சிஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன பேர், விச் இஸ் ரெப்ரசன்ட் தி மிட்ரிஃப் ஆஃப் த லீஃப் ஆஸ் இன் நீம். அது நம்ம வந்து கருவேப்பிலன்னு சொன்னோம். இதில் என்ன பண்ணுறாங்க, எக்ஸாம்பிள்ஸ் வந்து இட் இஸ் கால்ட் எஸ் ஏ வேப்பில், நீம் கூட சொல்கிறாங்க. அப்புறம் ஃபார்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இது என்னென்னா, த லீஃப்லெட்ஸ் ஆர் அட்டாச்ட் இன் ஏ காமன் பாயிண்ட் த டிப் ஆஃப் த petiole ஆஸ் இன் சில்க் காட்டன். இதெல்லாம் என்ன சில்க் காட்டன் கொடுத்துருக்காங்க, இதுதான் சில்க் காட்டன் கொடுத்துருக்காங்க. இது மாதிரி இந்த பிடிஓலோட இதில் அட்டாச் ஆகிருக்கும். ஃபார்ம்னு அர்த்தம் கை விரல் மாதிரி இருக்கும். இது மாதிரி தான் எனக்கு என்ன பேர், இட் இஸ் கால்ட் எஸ் ஏ ஃபார்மேட்லி காம்பவுண்ட் லீவ்ஸ் அப்படின்னு பேர். ஃபார்ம்னு அர்த்தம் கை விரல் இல்லையா, அந்த கை விரல் மாதிரி லீஃப்லெட்ஸ் வந்து ஒரு காமன் பாயிண்டில் அட்டாச் ஆகிருக்கும். அதுக்கு என்ன பேர், டிப் ஆஃப் பிடிஓல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதுக்கு என்ன பேர், ரேச்சிஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, வேறு ஒன்றுக்கு ரேச்சிஸ். இது வந்து டிப் ஆஃப் பிடிஓல்.
எக்ஸாம்பிள்ஸ் என்னது சில்க் காட்டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து சில்க் காட்டன் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பில்லோ டாக்ஸி. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், இது வந்து மைண்ட் மேப்பு இப்படி கூட போட்டுக்கலாம். என்னது இது லீஃப் இல்லையா, இதை ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து சிம்பிள், இன்னொன்று வந்து காம்பவுண்ட். காம்பவுண்ட் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று வந்து பின்னேட்லி காம்பவுண்டு, இது வந்து ஃபார்மேட்லி காம்பவுண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஃபின்னேட்லி காம்பவுண்டில் தான் என்ன இருக்குது, இட்ஸ் ஏ ரேச்சஸ் இருக்குது. இதில் வந்து டிப் ஆஃப் பிடிஓவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, லீஃப்லெட்ஸ் வந்து டிப் ஆஃப் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இது காமனாக ரெண்டுக்குமே என்னது லீஃப்லெட் அப்படின்னு தான் பேர். ஓகே, இதுதான் அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். இட் இஸ் எ லீஃப், சிம்பிள் காம்பவுண்டு, பின்னெட்லி காம்பவுண்டு, ஃபார்மேட்லி காம்பவுண்டு. இந்த லீஃப்லெட்ஸ் வந்து ரேக்கிஸில் அட்டாச் ஆகிருக்கும். இண்டிவிஜுவல் சிம்பிள் லீவ்ஸாக இருக்கலாம். இதில் வந்து ஃபார்மேட்லினா கைவிரல் மாதிரி இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபில்லோ டாக்ஸி. ஃபில்லோ அப்படின்னு ஆரம்பித்தாவே என்ன அர்த்தம், இட் இஸ் ஏ க்ரீன், அப்போ இட் இஸ் ஏ லீவ்ஸ் அப்படின்னு பேர். டாக்ஸின் அரேஞ்ச்மெண்ட் அப்படின்னு பேர். அப்போ பில்லோ டாக்ஸி அப்படின்றது என்ன அப்படின்னா, பேட்டர்ன் ஆஃப் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த லீவ்ஸ் இன் த ஸ்டெம் ஆர் பிரான்ச். ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஓகே, திஸ் இஸ் யூஸ்வலி என்ன பண்ணுறாங்க, 3 டைப்ஸில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து இட் இஸ் ஆல்டர்னேட், 2 வந்து ஆப்போசிட், 3 வந்து வேர்ல்டு சுற்றிக்கிட்டு இருக்குது. ஓகேவா, இது 3 இதாக கொடுக்குறாங்க. ஃபிகர் பாருங்கள் 5.6 இருக்குது. ஒன்று வந்து அல்டர்னேட்டிவாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது நல்ல அல்டர்னேட்டிவ்ன்றது எப்படி இருக்கும்னா, இங்கே இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும், இங்கே ஒன்று இருக்கும். இதுதான் அதில் கொடுக்குறாங்க. இந்த ஒரு இடம், இங்கே ஒரு இடம், இங்கே இங்கே அப்படி போயிட்டே இருக்கும். இட் இஸ் கால்ட் எஸ் ஏ அல்டர்னேட். லீவ்ஸ் வந்து அட்டாச் ஆகிருக்கும். த அல்டர்னேட் டைப் ஆஃப் பில்லோ டாக்ஸில் சிங்கிள் லீஃப் வந்து ஈச் நோட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், அல்டர்னேட் மேரல் மாறி மாறி ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள்ஸ் என்ன, சைனா ரோஸ், அப்புறம் மஸ்டர்டு, அப்புறம் சன்ஃப்ளவர் பிளான்ட்ஸ். இதில் வந்து சம்டைம்ஸ் உங்களுக்கு எப்படி கொஸ்டின்ஸ் வரும்னா, இந்த எக்ஸாம்பிள்ஸை வந்து இப்போ 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்கலாக உங்களுக்கு என்ன நடக்கும், 3வது ஆப்ஷன் வந்து தி ஃபாலோயிங் இஸ் நாட் ஏ எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் அல்டர்னேட் டைப் ஆஃப் பில்லோ டாக்ஸி அப்படின்னு வரும். அப்போ சைனா ரோஸ் கொடுப்பாங்க, மஸ்டர்ட் கொடுப்பாங்க, ஃப்ளவர் கொடுப்பாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவீங்க, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பிளான்ட் ஏதாவது ஒன்று கொடுத்துருவாங்க. அப்போ கெலோட்ராபிஸ்ன்னு கொடுக்கலாம். அப்போ கெலோட்ராபிஸ் தான் இல்லை அப்படின்னு. எப்பயுமே 3 ஆப்ஷன் வந்தால் இட் இஸ் நாட் ஏ ஃபாலோவிங்னு கொடுப்பாங்க. அதுதான் கொஸ்டின் செட்டரோட மைண்ட் செட்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்போசிட் டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட் டைப்னா என்ன அர்த்தம், இட் இஸ் கால்ட் எஸ் ஏ, இது எப்படி இருக்கும்னா இப்படி இருக்கும். அது நீங்கள் சுற்றி பார்த்தா தான் தெரியும். ஒன்று வந்து இங்கே ஆப்போசிட்டில் இப்படி இருக்கலாம், அப்புறம் இந்த இடத்துல இப்படி இருக்கும், இப்படி இப்படி இருக்கலாம், அப்புறம் இப்படி இருக்கும். ஒன்றுக்கும் ஆப்போசிட்டாக இருக்கும். இது ஒரு அட்டாச்மெண்ட், இது வந்து ஒரு சைடு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு இந்த பேர் வந்து வேறு சைடில் இருக்கும், இது வேறு சைடில் இருக்கும், இது வேறு சைடில் இருக்கும். அப்படி திருப்பி பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இட் இஸ் கால்ட் எஸ் ஆப்போசிட் சைடு. ஒரு பேர் ஆஃப் லீவ்ஸ் வந்து ஈச் நோடில் ரெண்டு லீவ்ஸும் ஒரே நோடில் இருக்கும். அது மாதிரி இருக்கிறப்ப என்ன பண்ணும், ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்ஸ் டைரெக்ஷனில் இருக்கும். ஏன்னா அப்போ தான் சன்லைட் வந்து ஒன்று மேலே ஒன்று வந்து படுறதை வந்து எல்லா விதத்துலையும் ஈக்குவலாக படும் அப்படின்றதுக்காக இந்த செட்டப்ஸு இருக்கும். இட் இஸ் கால்ட் எஸ் ஏ கலோட்ராபிஸ். கலோட்ராபிஸ்ன்றது என்னென்னா எருக்கம் செடி இருக்குது இல்லையா, அந்த இது. அப்புறம் கொய்யா பிளான்ட்ஸ், கொய்யா மரம். இதில் வந்து நம்ம கொய்யா மரம் தான் காமிச்சிருக்காங்க எக்ஸாம்பிள்ஸ். அப்போ 2 இருக்குது. ஓகே, இதுவே வந்து இது மாதிரி 2 லீவ்ஸ் இல்லாத, மோர் தென் 2 லீவ்ஸ் இல்லாத ஒரு பஞ்சாக நோடில் வந்து சுற்றி ஃபார்ம் ஆகிருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு நோடில் நிறைய லீவ்ஸ் இருக்குது, ஒரு சுற்றி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோ. ஒரு சுற்றி ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னா இதுக்கு என்ன பேர், வால்லெட் அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் சொல்லுது ஆல்ஸ்டோனியா. ஓகே, இட் இஸ் கால்ட் எஸ் ஏ பில்லோ டாக்ஸி டைப்பு. அப்போ 3 ஆல்டர்னேட்டு, ஆப்போசிட்டு, வேர்ல்டு அப்படின்னு பேர். இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாத்தையும் க்ளீனாக தனித்தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆல்டர்னேட், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அப்புறம் ஆப்போசிட், இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், அப்புறம் வேர்ல்டு இல்லையா, இதுக்கு என்ன எக்ஸாம்பிள்ஸ். இப்போ இதுக்கு வந்து கிட்டத்தட்ட 3 கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வந்து 2 கொடுத்துருந்தாங்க, இதுக்கு வந்து 1 கொடுத்துருக்காங்க. ஓகே, 3ல் வந்து சைனா ரோஸு, மஸ்டர்டு, சன்ஃப்ளவர். ஓகேவா, சைனா ரோஸு, மஸ்டர்டு,
சன்ஃப்ளவர் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து கலோட்ராபிஸ் அப்புறம் கொய்யாவா கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்து என்னது ஆல்ஸ்டோனியா. இப்போ 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து எக்ஸாம்பிள்ஸ் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் வரலாம்.